ஆதியாகம புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று காணப்படுகிறது. அப்போது ஏனோக்கு என்கிற மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவரை காணாமல் போனது. ஆனால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டதுனால காணாமற் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த ஏனோக்கு பூமியில் பார்த்தது 365 நாட்கள் ஏனோக்கு இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அப்போ இந்த 365 வாழ்ந்த மனுஷன், அவருக்கு மெத்துசலா என்ற ஒரு மகன் இருந்ததாக வேதம் கூறப்படுகிறது. அப்பொழுது அவர் திருமணம் பண்ணியிருக்கிறார், பிள்ளைகள் இருந்திருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கை என்று சொன்னாலே சண்டையினாலும் சச்சரவினாலும் சில பிரயாசங்கள் கூட தான் கடந்து போகும். அப்படி இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் தேவனோடு கூட நடந்தார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வேதனைகளும் வருவது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நாம் அடிமையாகும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் உலக பிரகாரமாக போய்விடுதோம். ஆனால் இந்த ஏனோக்கு 365 வருடமும் பாடுகள் மத்தியில் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறார். அதனால் அவரை என்ன செய்யலை, இந்த பூமியில் பிறகு காணலை. அதே போல தான் நமக்கு இவ்வளோ போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, பழி துஷிகள் உண்டு. எல்லாற்றிற்கும் மேலாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு அவர் பாதைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் இந்த உலகம் நம்மை காணாது. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நம்ம அவரோடு நடக்கும் பொழுது யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் பேசாமல் என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். நமக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் இளைப்பாற முடியும். ஆனால் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு கண்களுக்கு நாம் அப்பொழுது என்ன செய்கிறோம், காணாமல் இல்லாமல் போகிறோம். இந்த ஏனோக்கு போனது மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், உருவாக்கி எடுக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும், போய் சேரணும். அதற்கான கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.